Hello viewers, இனி நான் பார்க்க போறது One Piece episode 238. ஓபன் பண்ணா ஒரு தடி பைய ஓன்னு கத்திட்டு ஐஸ்பர்கோட ரூமுக்குள்ள சும்மா பிச்சுக்கிட்டு வருவான். அங்க இருக்கவங்க எல்லாம் காண்டாகி வண்ட வண்டியா திட்டுவாங்க. பின்ன அவரே கண்டபடி அடிபட்டு கண்டமாயி கிடக்குறாரு. அந்த டைமுங்கும் போது இந்த மாதிரி சத்தம் போட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ணலாமா? அதனாலேயே எல்லாம் வச்சு திட்டுவாங்க. அப்பவாச்சு சைலண்டா பேச வேண்டாமா? உங்களை பார்த்தால ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு தொண்டையிலேயே கத்துவான். ஒரே மிதி நன்னாரி பயலே, என்ன சவுண்டு, மெதுவா பேச மாட்டாடான்னு கேட்டா சாரிப்பான்னு அதையும் சத்தமா சொல்லுவான். சரி என்ன மேட்டரா வந்தான்னு கேட்டா ஒரு பெரிய பிரச்சனையாம்பா. என்ன பஞ்சாயத்தாண்டாலும் சரி வெளியே இருந்தே பேசு, உள்ளெல்லாம் வர வேண்டாமா. ஏன்னா இவன் இப்படி கத்திட்டு இருந்தானா உள்ள இருக்க ஐஸ்பர்க்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அவனும் சரி ஓகேன்ட்டு என்ன பஞ்சாயத்துன்னு சொல்லுவான். அதான் நம்ம ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் நேத்து வந்தாங்கல்ல, அவங்க இன்னைக்கு பிராங்கி கூட டாக் 1க்கு முன்னாடி இருந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்களாமா. அதனாலேயே இவங்க இடம் செமையா டேமேஜ் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி கத்துன்னு அத்துவான். அவ்வளவுதான் அந்த பவுலி பைய கொலை காண்டாயிருவான். ஆல்ரெடி எப்பண்டா சிக்குவாங்கன்னு வெயிட்டிங்ல இருந்தான். இப்ப அவங்களே வந்துட்டாங்கல்ல, இனி விடுவானா? இவ்வளவு பெரிய பஞ்சாயத்தை பண்ணிட்டு அவங்க மறுபடியும் அங்க வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். அவங்கள விடவே கூடாதுன்னு மொத்த பேர்த்தையுமே கூப்பிட்டுட்டு கிளம்பிடுவான். எங்க கேலிஃபா ஐஸ்பர்க நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுவா. மத்தவங்க எல்லாத்தையுமே அவ கூட இருந்து பாத்துக்குவாளாமா. அதே நேரம் இங்க அந்த பிராங்கி பையன் நம்ம லூஃபிய போட்டு அடி தொவன்னு துவச்சு எடுப்பான். ஒவ்வொரு அடியுமே இடி மாதிரி விழுந்தவன நம்மளால திருச்சு அடிச்சு போய் விழுவானா? நம்ம பையன் மட்டும் என்ன சும்மாவா? கொய்யாலே என்னையவே அடிக்கிறியான்னு கம் பிஸ்டல்னு சொல்லி வாயிலே ஒரே குத்து. அவனுக்கு ஒரு அடினாலும் மரண அடி. அந்த இடமே கண்ணா பின்னான்னு கந்தரகோலம் ஆயிட்டு இருக்கும். அட வேற எங்கேயாச்சும் போய் சண்டை போட்டானுங்கன்னா கூட பரவாயில்ல. அந்த டாக் ஒண்ணுக்குள்ள போய் கண்டமணிக்கு சண்டை போறதுனால கப்பல் செய்ய வச்சிருந்த எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே பயங்கரமா டேமேஜ் ஆகும். மக்கள் எல்லாம் பார்த்துட்டு பதறுவாங்க. ஐயோ ஷிப் பண்ற இடத்தை கம்ப்ளீட்டா நாசம் பண்ணிட்டு இருக்கானேன்னு. ஆனா நமி அந்த பிகினி வாயின விடாத தூக்கி போட்டு துவச்செடுன்னு கத்திட்டு இருப்பா. அவனுக்கு சப்போர்ட் பண்ணவும் கூட ஒரு 2 அல்ல கைய வச்சிருக்கானே. சோ இப்படி 2 பேருமே மாத்தி மாத்தி ஈக்குவலா சண்டை போட்டு பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருப்பானுங்க. லூஃபி டைரக்டா சொல்லிடுவான், உன்னை நான் அடிக்க போற அடியில உன் மண்டை மாவளக்கா திரிய போறான்னு. ஆனா அவன் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு உன்னால முடிஞ்சதா பண்ணுடா, உன் அட்டாக் எல்லாம் என்கிட்ட வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு கைய ஓபன் பண்ணி எய்ம் வைப்பான். அப்பவே லூஃபிக்கு தெரிஞ்சு போச்சு அந்த மூதேவி சுட போகுதுன்னு. கரெக்டா சுடுவான். நம்மள ஜஸ்ட்ல எஸ்கேப். அதுக்கப்புறம் காலை வச்சு ஓங்கி ஒரு மிதி. அத கேஷுவலா தடுத்துருவானா? அந்த டைமுங்கும் போது யாரோ ஒருத்தர் லூஃபி வாயில ஒரு குத்து, பிராங்கி வாயில ஒரு குத்து, 2 பேரும் தேய்ச்சிக்கிட்டு போய் விழுவானுங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அடி. மக்கள்லாம் அங்க மிரண்டு போய் பாப்பாங்க. ஆமா இப்ப என்ன நடந்துச்சு, அவங்கள அடிச்சது யாருன்னு? அட வேற யாரும் இல்ல, அந்த டாக் 1ஓட ஷிப் ரைட்ஸ்ங்க தான். அந்த பவுலி நம்ம லூஃபியா பார்த்து எதுக்காக இந்த இடத்தை இந்த மாதிரி டேமேஜ் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன தாண்டா வேணும்னு சம காண்டாயி கத்துவான். லூஃபி எதுவும் சொல்லாம அப்படியே பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருப்பானா. ஆனா அந்த பிராங்கி அடங்குற மாதிரி இல்ல. என்னடா என்ன ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கீங்க? அங்க மக்கள் எல்லாத்துக்குமே செம ஹாப்பி. டாக் 1ஓட ஃபோர்மேன்ஸ் எல்லாம் வந்துட்டாங்கன்னு. ஏன்னா அவங்க தான் எந்த பைரட்ஸா இருந்தாலும் அடிச்சு தெறிக்க விட்டுருவாங்களே. லூஃபி அப்படியே மிரண்டு போய் லுக் விட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் அப்படியே ஜூம் அவுட் பண்ணி காட்டுறாங்க. இவனு 2 பேரும் போட்ட சண்டையில அந்த ஷிப்யார்ட முக்காவாசி காலி பண்ணிட்டானுங்க. இன்னொரு அரை மணி நேரம் மட்டும் கழிச்சு இவனுங்க வந்திருந்தானுங்க. அவ்வளவுதான் மொத்த இடத்தையுமே தரமட்டமாக்கிட்டு போயிருப்பானுங்க. எதையுமே காப்பாத்திருக்க முடியாது. இங்க நமிக்குமே செம ஹாப்பி. ஏன்னா அவங்கள நேத்து தானே மீட் பண்ணாங்க. அவனுங்க தான் ஐஸ்பர்க் அட்டாக் பண்ணிருக்காங்கன்னு ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் மேல செம கான்ல வந்திருக்காங்க. ஆனா நம்மளுக்கு அது தெரியாது இல்ல. சரி கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. இங்க பிராங்கி கேலிலா கம்பெனியை சேர்ந்தவங்க எல்லாம் ஏன்டா ஏன் ஃபைட்டுக்குள்ள மூக்க நுழைக்கிறீங்க, பேசாம உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, இல்லன்னா தேவையில்லாம அடிப்பட வேண்டியிருக்குன்னு சீனா போடுவானா? தம்பி எங்க ஃபேக்டரியவே இப்படி டேமேஜ் பண்ணிட்டு நீ எல்லாம் இப்படி வாய்க்கிலேயே பேசலாமா? எங்களுக்கு உன்னை இப்ப அடிக்கிறதுக்கு ரீசனே தேவையில்லை, வச்சு பொலந்தா போதுங்கிற மாதிரி சொல்லுவான். அதுலயே அந்த டைல் ஸ்டோனுங்கிற தடிய பிராங்கியா பார்த்து கத்திட்டு இருப்பானா. சொல்லி கொஞ்சம் பொறுமையாரு, பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கும்பா. அட வேற ஒண்ணும் இல்ல, நம்ம லூஃபி கிட்ட எவ்வளவு தைரியம் தான் நீ திருப்பி இங்க வருவ அப்படி இப்படின்னு பயங்கரமா கேள்வி கேட்பானுங்க. அவன் ஐஸ்பர்க்கு நடந்த மேட்டரை கேள்விப்பட்டு தான் அடிச்சு புடிச்சு வந்தாம்பா. உடனே அந்த பிராங்கி நம்ம லூஃபிய பார்த்து, ஓ அப்ப நீ என்கிட்ட பஞ்சாயத்து பண்ணது மட்டும் இல்லாம கேலிலா கம்பெனி கூடயும் பஞ்சாயத்து பண்ணிருக்கியா? சூப்பர், நீங்க எல்லாம் என்ன லூசா, பாக்குற எல்லாத்தையுமே ஹர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ஏதோ இவன் உத்தம மாதிரி பேசிட்டு இருப்பான். உடனே லூஃபி காண்டாயி, நாங்க எதுவுமே பண்ணல, தேவையில்லாம விருப்பத்திட்டு இருக்காத, அப்புறம் ஜட்டிய கொளுத்தி விட்டுருவேன், உனக்கு தான் பஞ்சாயத்தும்பா. அந்த பவுலி லூசுப்பா என்ன பண்ணுவான், என்ன நல்ல மாதிரி நடிக்கிறியா, உன்னை பொலந்தாதான் சரிப்பட்டு வரும்னு சொல்லி லூஃபி கழுத்த கைத்த போட்டு நசுக்குவானா. அவ்வளவுதான் அவனால மூச்சு விட முடியாம அப்படியே கதறிட்டு இருப்பான். அவனை அப்படியே தூக்கி ஒரே அடி. உடனே இங்க பிராங்கி கத்திட்டு இருப்பான். ஏன்னா அவன் தான் அடிச்சு ஜெயிக்கணுமாமா. சோ தேவையில்லாம ஏன்டா ஏன் சண்டைக்குள்ள மூக்க நுழைக்கிறீங்க, அவனை அடிச்சு மண்டைய குழப்புற வேலை என்னோடது அப்படின்ட்டு இவன் ஒரு சைடு டென்ஷன் ஆகி கத்தன உடனே இங்க மத்தவங்க எல்லாம் சண்டைக்கு ரெடி ஆயிருவாங்க. என்ன பஞ்சாயத்து நடக்குதுன்னே தெரியாம இங்க மக்கள் எல்லாம் கேலிலா கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணி தொண்டையிலே ஏத்துவாங்க. இங்க நமிக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல, என்னடா போட்டு குழப்புறீங்க, இவன் அவன் அடிக்கிறான், அவன் இவன் அடிக்கிறான், அவனை எதுக்கு தேவையில்லாம நம்மால போட்டு அடிச்சுட்டு இருக்காங்கன்னு முழிப்பா. இப்படி ஒவ்வொருத்தரா லூஃபி அட்டாக் பண்ண ரெடி ஆவாங்களா. அவன் தெளிவா சொல்லி
சொல்லிடுவான். உங்க கூட சண்டை போறதுக்கு எந்த ஒரு ரீசனுமே இல்ல, எதுவா இருந்தாலும் பேசுவோன்னு சொல்லி பாப்பான். ஆனா லூஃபியா டப்புன்னு சுற்றுவானுங்க. அவன் உடம்புல தான் புல்லட் இறங்காதே. சுட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் இவங்கிட்ட டெவில் ஃப்ரூட் பவர் இருக்குன்னு. ஆனாலுமே விடாம போட்டு அவனை துவன்னு துவச்சு எடுப்பாங்களா. இது அந்த பிராங்கிக்கு பிடிக்கல. ஏன்னா அவன் தான் போட்டு அடிக்கணுமாமா. இனி இவனுகிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, நம்ம தான் 4 போடு போட்டுட்டு அவனை தூக்கி போட்டு மிதிக்கணும்னு கேலிலா கம்பெனியை பிராங்கியை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு என்ன சாதாரண ஆளா? அந்த டைம் அந்த கக்குங்கிறவன் ஒரு டம்ப போட்டு அப்படியே பிளைங்ல வருவான். என்னன்னா அவனுக்கு இப்ப பிராங்கி கூட விளையாட டைம் இல்லையாமா, வேற வேலை இருக்குது, குறுக்க வராதன்னு சொல்லி அட்டாக் பண்ண வருவான். நீங்க தான் தேவையில்லாம என்னோட சண்டைக்குள்ள குறுக்க வரீங்கன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வருவானா. அந்த டைம் அவனை மரத்தை வச்சு ஒரே அடி அப்படியே தெரிச்சிருவான். உடனே சுத்தி இருக்கவங்க எல்லாம் டைல் ஸ்டோன் வேற லெவல் அப்படி இப்படின்னு அவனை பாராட்டி தள்ளுவாங்க. பிளைங்ல இருந்த பிராங்கிய கக்கு தூக்கி ஒரே அடி அப்படியே கண்ணா பின்னான்னு கண்டமாயி கிடப்பான். இங்க லூஃபி கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்களா. அவன் எவ்வளவோ சொல்லி பாப்பான், வேணாண்டா ஸ்டாப் பண்றான்னு. ஆனா கேட்கற மாதிரியே இல்ல, ஓங்கி ஒரே அடி அப்படியே தெரிச்சடிச்சு போய் விழுவான். சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவனும் செம ஸ்ட்ராங்கா தான் இருக்கானுங்கன்னு. சரி எதுக்கு அடிக்கிறேன்னு சொல்லிட்டாச்சு அடிங்கடா, நான் வாங்கிக்கிறேன்பா. அப்ப பவுலி வந்து எங்களுக்கு தாண்டா உண்மை என்னன்னு தெரிஞ்சாகணும், உனக்கு இல்லம்பா, புரியுற மாதிரி பேசி தொலைங்கடா பேக் ஆனுங்களான உடனே அவன் மேட்டரை பூரா சொல்லுவான். நேத்து நைட்டு எங்க மெயின் ஆபீஸை எவனோ ஒருத்தன் உடைச்சு ஐஸ்பர்கை வந்து அட்டாக் பண்ணிருக்கான். அந்த கல்பிரேட் வேற யாரும் இல்ல, உங்க கேங்க சேர்ந்த ஆளுதான்னு சொன்ன உடனே நமீக்கெல்லாம் இங்க தூக்கி வாரி போடும், அதுக்கு வாய்ப்பே இல்லையேன்னு லூஃபிக்கே என்ன சொல்றதுன்னு தெரியல, அப்படியே பேன்னு முழிச்சிட்டு இருப்பான். அந்த டைம் ஐஸ்பர்கை காட்டுறாங்க. அவன் நேத்து நைட்டு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஒன்னொன்னா யோசிச்சு பார்ப்பான். ஆக்சுவலா அவன் ஆபீஸ்ல போய் உட்கார்ந்துட்டு இருந்தான். அந்த டைமுங்கும் போது மாஸ்க் போட்ட ஒருத்தன் நம்ம ரோபின் 2 பேர் வந்திருப்பாங்க. அதுல அந்த மாஸ்க் போட்டவன் தான் நம்ம ஐஸ்பர்கை சுட்டுருப்பான். அவனுக்கு நல்லாவே தெரியும் அது கன்ஃபார்மா நிக்கோ ரோபின் தான். ஆனா கூட வந்தது யாருன்னு தெரியல, அது ஸ்டார் ஹேட் பைரட் தானா, டவுட்டா இருக்கேன்னு பயங்கரமா யோசிப்பான். அவனுக்கு ஒரு விஷயம் என்ன புரியலன்னா, எதுக்காண்டி அவன் வந்து இவள அட்டாக் பண்ணணும்? ஒருவேளை அவங்க கவர்மெண்ட் கூட கனெக்ட் ஆயிருக்காங்களா, இல்ல அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களா? ஆனா அவங்கள பார்த்தா அப்படி தெரியல, ஏன்னா அவங்க வந்தது போனதுன்னு ஒண்ணு விடாம யோசிச்சு பார்ப்பான். அந்த டைம் ஒரு ரிப்போர்ட்டர் நியூஸ் ஃபிளாஷ்னு கத்திட்டு வருவான். என்னடா நீ கேட்டா ஐஸ்பர்க் கல்பிரிட்ட கண்டுபிடிச்சிட்டாரு, சீக்கிரமா நம்ம அதை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லி மக்கள் எல்லாத்திட்டையும் சொன்ன உடனே அவங்க எல்லாம் வெறியோட கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா எல்லாருமே ஐஸ்பர்க் மேல உயிரா இருக்காங்க, அவரை அட்டாக் பண்ண ஆள விடுவாங்களா? உடனே அந்த நியூஸ் காட்டுத்தனமா எல்லாத்திட்டையும் பரவ ஆரம்பிக்கும். அதை நியூஸ் பேப்பர்லயும் போட்டு விட்டுருவானுங்க. என்னன்னா இந்த வேலையை பண்ணது ஸ்டார் ஹேட் பைரட்ஸ், அதுல எந்த டவுட்டும் இல்லைன்னு சொல்லி அவங்க போட்டோஸ் எல்லாத்தையுமே நியூஸ் பேப்பர்ல பிரிண்ட் பண்ணி போடுறதோட அதை பார்த்துட்டு மக்கள் எல்லாம் அப்படியே அடிச்சு புரண்டு எஸ்கேப் ஆகி ஓடுவாங்க. அப்படின்னு அந்த லூசு பையன் நெம்ப டேஞ்சரான ஆளு போல. எங்கடா இருக்க ஸ்டார் ஹேட் லூஃபி, வெளியே வான்னு கத்திட்டு இருப்பான். லூஃபிக்கு ஒரே அளவும் புரியல, என்ன இவன் டைரக்டா நம்ம பேரை சொல்லி கூப்பிடுறானேன்னு. மக்கள்லாம் வேற அவனை பிராங்கின்னு கூப்பிட்டு இருப்பாங்களா. அப்படின்னா இவன் தான் அந்த கூட்டத்தோட தலைவனானு லூஃபிக்கு தெரிஞ்சு செம்ம காண்டாயி அவனை பொல்லக்காம விட மாட்டேன்பா. ஏன்னா இவன் தானே உசோப்பை போட்டு அடின்னு அடிச்சது, அதுவும் சும்மா இல்ல, இனிமேட்டு அந்த பணம் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி உசோப்போட வாயிலேயே ஒரு எத்து விட்டுருப்பான். பாவம் உசோப்பெல்லாம் அந்த டைம் ரத்த கிளறியோட படாத பாடுபட்டு போராடி இருப்பான். ஆனாலுமே அவன் கொஞ்சம் கூட கருணை காட்டலையே. உடனே லூஃபி அவனை பார்த்து, டே பிகினி மண்டையா, உன்னை ஒரு கை பார்க்காம விட மாட்டான்னு சொல்லுவானா. உடனே அவனுக்கு செம்ம காண்டாவும். உடனே 2 பேரும் மாத்தி சண்டை போடுறதுக்காக கொலவெறியோட லுக்கூடுவானுங்க. அதே நேரம் ஐஸ்பர்கோட வீட்டுக்கு முன்னாடி கூட்டம் நிரம்பி வழியுது. ஏன்னா அவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு மக்களுக்கு அவ்வளவு ஆர்வம். இங்க இவங்க 3 பேரும் அவரை தான் பார்க்க உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் கேலிஃபா பொறுமையா வந்து அவரை சத்தம் போடாம போய் பார்க்க சொல்லுவா. ஏன் என்னாச்சுன்னு கேட்டா அவருக்கு இப்பதான் லைட்டா கான்சியஸ்னஸ் வந்திருக்காமா. அதையே அழுதுகிட்டே ஆனந்த கண்ணீரோட சொல்லுவா. இவங்க எல்லாத்துக்குமே உடனே சந்தோஷம், அப்படியே அடிச்சு புடிச்சு போய் பார்ப்பாங்க. வேணு கிடப்பான், எப்படியோ உயிரோட இருக்காரு, அது வரைக்கும் சந்தோஷம், நல்லபடியா ரெஸ்ட் எடுங்க, எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க, ஷிப்யார்டுல இருக்க எல்லா பஞ்சாயத்தையும் நாங்களே பாத்துக்கிறோம், நீங்க நிம்மதியா இருந்தா போதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அவன் என் ரூமை உடைச்சிட்டு வந்த கல்பிரிட்னு சொல்லி கேப்பான். அது யாரு என்னன்னா இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குன்னு சொன்னா எனக்கு அது யாருன்னு தெரியும்டா வெண்ணைகளாம்பா. எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக்கு. சரி அது யாரு என்னன்னு கேட்டா மொத்தம் 2 பேரு. அதுல ஒருத்தன் பெரிய சைஸ்ல மாஸ்க் போட்டு இருந்தானாமா, இன்னொன்னு ஒரு பொண்ணு, அதுவும் நீளமான கருப்பு முடியோட நல்லா வளர்த்தியா இருந்தான்னு நம்ம ரோபினை தான் சொல்லுவான். அப்படின்னா இந்த வேலையை பண்ணது ரோபினு, அவ கண்ணை வச்சுதான் கண்டுபிடிச்சிருப்பான் இந்த வேலையை பண்ணது ரோபின்னு. சோ இப்படி இவங்க இங்க பேசிட்டு இருந்தவொடனே சத்தத்தை வெளியில இருக்கவங்க கேட்டுருவாங்க. அப்படின்னா ஐஸ்பர்க் கான்சியஸ்க்கு வந்துட்டாரு, சூப்பர்னு சொல்லி அத்தனை பேருத்துக்கும் செம ஹாப்பி, எல்லாம் துள்ளி குதிச்சு சந்தோஷத்துல என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே நேரம் இங்க லூஃபிக்கும் பிராங்கிக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆக போகுது. அவன் என்ன பில்டப் பண்ணுவான், நான் இல்லாதப்போ என் கேங்க வந்து நீ அட்டாக் பண்ணிருக்க, நோக்கு வெக்கமா இல்லையான்னு. ஏன்னா வந்து பார்த்தப்போ அது அவன் வீடு மாதிரியே இல்லையாமா, குப்பை மேடு மாதிரி ஆயிருச்சுன்னு டான்ஸ் ஆடிட்டே சொல்லுவான். அது மட்டும் இல்லாம அவன் ஆளுல வேற அட்டாக் பண்ணிருக்காங்கல்ல, அதனால உன்னை மன்னிக்கவே மாட்டேன், என்னை இந்த வாரம் யாராலையுமே தடுக்கவே முடியாது, நீ என்னதான் என் காலில் விழுந்து கதர்னு கதர்னாலும் என் கோபம் குறைய போறது இல்லம்மா. உன்னை நம்பி என்னமோ பண்ணி தொலை, எங்க 200 மில்லியன் பெரிஸ் எங்க திருப்பி ஒழுங்கா கொடுத்துருன்னு கத்துவா. அவன் கேஷுவலா நான் மொத்த காசையை செலவு பண்ணிட்டேன், இப்ப என்கிட்ட ஒத்த ரூபா கூட இல்லாமா, இதுல வேற அட்வைஸ், தொலைஞ்சு போன எல்லாமே கிடைச்சிருமா, நீங்க தான் எல்லாத்தையும் பத்திரமா பாத்துக்கணும், ஏன்னா நீங்களே அந்த பணத்தை எங்கேயோ இருந்து ஆட்டைய போட்டு தான் வந்திருக்கீங்க, எப்படி இருந்தாலும் நீங்க பைரட்ஸ் ஆச்சேம்மா. உடனே லூஃபி எனக்கு இப்ப அதெல்லாம் விஷயம் இல்லாமா, ஆனா நமிக்கு பணம் தானே முக்கியம், ஏன்டா அப்படி சொல்றேன்னு கேட்டா லூஃபிக்கு இப்போதைக்கு அவனை பொலந்தே ஆகணும், அவனை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு வெறியோட சொல்லுவான். சோ இப்படியே மாத்தி வாடா அடிச்சுக்கலாம்னு கத்திட்டு இருப்பானுங்க. சுத்தி இருக்க மக்கள் எல்லாம் பார்த்துட்டு பதறுவாங்க. அந்த பிராங்கி
பிராங்கி பைய சண்டைக்கு இறங்கிட்டான், இனிமேட்டு அவனை தடுக்க முடியாது, நம்ம இங்க இருந்தா நமக்கு தான் ஆபத்து, வாங்கலே ஓடலான்னு சொல்லி எல்லாம் விழுந்தடிச்சு ஓடுவாங்க. அப்படி அந்த மூலகட்ட முட்டா பைய என்ன பண்ணுவான்னு தான் தெரியல. அந்த டைம் அந்த பிராங்கிங்கிறவன் காத்த சல்லுன்னு வாய்க்குள்ள இழுப்பான். என்ன பண்ணிட்டு இருக்கான், ஏதோ வித்தியாசமா பண்ண போறான் போலேன்னு ஆர்வமா பாத்துட்டு இருக்கும் போது அப்படியே ஒரு ஊதுவான், வாயில இருந்து பயங்கரமா நெருப்பு வரும். ஐயோ ஐயோன்னு மக்கள்லாம் அங்க இருந்து அடிச்சு புரண்டு ஓடுவாங்க. ஏன்னா அந்த நெருப்புல மட்டும் மாட்டினாங்கன்னா கண்டிப்பா தந்தூரி சிக்கன் தான். அதனாலேயே யாரும் நிக்காம ஓடுவாங்க. லூஃபிக்கே பயங்கரமான ஷாக்கு, என்ன அந்த லூசு பைய வாயில இருந்து நெருப்பு விடுறானேன்னு. அவன் நிஜமாவே மனுஷன் தானாங்கிற மாதிரி டவுட் ஆயிருச்சு. அவன் வேற அங்க பயங்கரமா பில்டப் பண்ணுவான். என்ன பார்த்தம்பே, யாரும் இந்த மாதிரி வாயில இருந்து நெருப்புட்டு நீ பார்த்தது இல்லையா, இனிமேட்டு பாப்ப கொடூரமா பாப்பேமா. ஒருவேளை அவன் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருப்பானோன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே பொசுக்குன்னு மூதேவி தண்ணிக்குள்ள குதிச்சிருவான். இன்கேஸ் அவன் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டான்னா தண்ணிக்குள்ள குதிச்சாதான் முங்கி செத்து போயிருவானே. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், ஒருவேளை ஸ்லிப் ஆகி விழுந்துட்டானோன்னு பாத்துட்டு இருப்பாங்க. மேல இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு எதுவும் தெரியல. ஆனா அந்த யாகரா புல்லு தண்ணிக்குள்ள எட்டி பார்த்துட்டு ஐயோ போச்சிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கும். ஏன் இது இப்படி முழிக்குது என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த கப்பல்ல வந்து அவன் ஒரே குத்து அப்படியே 2 பேருமே திருச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு மேட்டரே தெரியுது, அவனால ஸ்விம் பண்ண முடியும்னு. அப்புறம் அவனே சொல்லிடுவான், நான் ஒன்னு டெவில் ஃப்ரூட் எல்லாம் சாப்பிடலடா வெண்ணைகளான்னு. அப்படின்னா இப்ப லூஃபி தண்ணியில விழுந்துடக்கூடாதுல்ல. ஆனா நம்ம பையன் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. அவனை பொலந்துடலான்னு கம்கம்னு கையை எடுப்பான். இவனை பத்தி ஆல்ரெடி அந்த டவுசர் பாண்டி கேள்விப்பட்டிருக்கானாமா. அதனால கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன்னு கையை நீட்டுவானா. அப்போ நம்ம நமி தண்ணியில வந்து விழுந்துருவா. அடுத்து அவன் வந்து விழுறதுக்குள்ளேயே இவன் கையை வச்சு ஒரே குத்து. அதுவும் எப்படி, அந்த பிராங்கியோட கையை மட்டும் தனியா போய் அவனை குத்தும். கையையே சங்கிலியில கனெக்ட் பண்ணிருக்கான் பண்ணி பைய. லூஃபிக்கெல்லாம் சரியான அடி. நமி பார்த்துட்டு இவன் மனுஷனாங்கிற மாதிரி யோசிப்பா. அப்படியே அந்த பிராங்கி மண்டைய செவுத்தோட வச்சு ஒரு அடி அடிச்சிருப்பானா. லூஃபியால மூவ் பண்ண முடியல. அப்படியே மேல இருந்து பர்த்னு வந்து விழுவான். நமி லூஃபி லூஃபி லூஃபின்னு கதறிட்டு இருப்பா. அதே நேரம் அங்க இருந்த மக்கள்லாம் ஐயோ பைத்தியக்காரன் வந்துட்டான்னு அடிச்சு புடிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. நமி பார்த்துட்டு என்னடா இப்ப பண்ண, உன்னால எப்படி இதை பண்ண முடிஞ்சுன்னு கேப்பா. அவன் உங்களுக்கு தெரியாது இல்ல அப்படின்னா நானே சொல்றேன்னு மொத்த மேட்டரை சொல்லுவான். இவன் ஒரு மாடிஃபைடு ஹியூமன், அதாவது சைபார்க். லூஃபி இதை கேட்டு செம்மையா டென்ஷன் ஆவான். இவங்கிட்டயா போய் அடி வாங்கணும்னு. இங்க ஐஸ்பர்க் அங்க அடையாளம் எல்லாம் மொத்தமா சொல்லிட்டாருல்ல. அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து அட்டாக் பண்ணது ஸ்டார் ஹேட் லூஃபியோட ஒரு பைரட். கேலிஃபா தான் கம்ப்ளீட்டா இன்வெஸ்டிகேட் பண்ணிருப்பான். எப்படி செக் பண்ணாலுமே அங்கதான் போய் கனெக்ட் ஆகுதாமா. லூச்சி கவர்மெண்டோட டீடைல்ஸ் எல்லாம் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அதாவது கவர்மெண்ட் விசாரிச்சப்போ அட்டாக் பண்ணவங்க ஸ்டார் ஹேட் லூஃபில ஒரு பைரட் தான் டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ இப்போ இதனாலேயே ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் மொத்தமா கல்பிரேட் ஆயிட்டாங்களா. அவங்களுக்கு ஒரு டவுட், ஒருவேளை அவங்க ஷிப்பை ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்காக தான் இப்படி பண்ணிட்டாங்களோ என்னமோன்னு. அதை இவங்களே அப்படி முடிவு பண்ண முடியாதுல்ல. அதனால ஃபர்ஸ்ட் அவங்கள புடிச்சு கட்டி போட்டு அதுக்கப்புறம் விசாரிச்சாதானே கரெக்டா இருக்கும். அவங்க ஏன் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா பண்ண வேலைக்கு கண்டிப்பா வாங்கி கட்டிய போறாங்கன்னு போலீஸ் செம காண்டா சொல்லுவான். ஐஸ்பர்க்கும் பயங்கரமா யோசிப்பாரு ஏதோ சரியில்லைன்னு. அதே நேரம் இங்க சஞ்சியும் சாப்பரும் எப்படியாச்சும் ரோபினை கண்டுபிடிச்சே தீரணும்னு தெருவா அலைஞ்சுக்கிட்டே இருப்பானுங்க. அப்போ ஊர் மக்கள் அவங்க வீடெல்லாம் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எதுக்குன்னா இன்னைக்கு நைட்டு இந்த மொத்த ஐலாண்டுமே தண்ணியால முங்க போகுது இல்ல, அதுல இருந்து அவங்க வீட்டை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு. அப்ப நம்ம சாப்பர் என்ன சொல்லுவான், இப்போ இந்த அக்வா லாகுனா வருதுன்னு இவங்க எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். ஆனா யாரோ ஒருத்தருக்கு தெரியாம இருக்கலாம்லங்கிற மாதிரி சொல்லுவான். வேற யாரையும் இல்ல, நம்ம உசோப்ப தான் சொல்றான். அவனுக்கும் இந்த மேட்டரை போய் சொன்னாதானே அவனும் உசாரா இருப்பான். சோ அங்க போலாமான்னு இன்டைரக்டா சஞ்சி கிட்ட கேட்பான். உடனே சஞ்சி ஆமா நீ கோயிங் மேரியில எதையோ விட்டுட்டல அதனால போலாங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே சாப்பருக்கு செம ஹாப்பி, விட்டதெல்லாம் போய் எடுத்துட்டு வந்துருவோன்னு சஞ்சி மேல ஏறி நின்னு கத்திட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு சஞ்சி சிரிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.